அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாயாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி. கர்த்தர் எத்தனை நாளைக்கு நடத்தி? நித்தமும் நடத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த விரும்புகிறார். அன்றாடம் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். கர்த்தர் டெய்லி நம்மை அவர் கைட் பண்ண அவர் விரும்புகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிகேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை, அவருடைய அந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு உயர்ந்தவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதில் அநேக நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். கடந்த 4 வாரங்களாக யெகோவா நக்கர் என்கிற இந்த நாமத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். யெகோவா நக்கர், யெகோவா நக்கர் என்கிற இந்த நாமத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே அநேக நாமங்களை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் எதை பார்க்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை அன்றாடம் நடத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது கர்த்தராலே நாம் அன்றாட நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்தால் கர்த்தர் நம்மை அன்றாட நடத்துவார், அன்றாட அவருடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே ஒரு சில காரியங்களை நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். முதலாவதாக, சத்திய வேதத்தை அன்றாடம் டெய்லியும் நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை அதற்கு நேராக செட் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் யெகோவா நக்கராலே நாம் அன்றாடம் வழிநடத்தப்பட முடியும் என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். இரண்டாவதாக, அன்றாடம் கர்த்தர் நம்மை வழி வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்றாடம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு நடக்க வேண்டும். சரி, அவருடைய சத்தம் என்பது எது? அவருடைய வார்த்தையின் சத்தம் தான்
அவருடைய சத்தம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே அவருடைய சத்தத்தை அன்றாட நாம் கேட்கும் பொழுது அன்றாடம் அவரை பாருங்க, அவர் நம்மை வழிநடத்துவதற்கு அது வசதியாக இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் பார்த்தோம். மூன்றாவதாக என்ன? யெகோவா நக்கர் நம்மை நித்தம் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நித்தம் அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அவரோடு நித்தம் நடக்க பழக வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நாம் பாருங்க தாகிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு நான்காவதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், அன்றாடம் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இதில் அநேக வசனங்களை நான் எடுத்து உங்களுக்கு காண்பித்தேன். பிறகு வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு தேசத்தின் வெற்றி, ஒரு குடும்பத்தின் வெற்றி, ஒரு திருச்சபையின் வெற்றி என்ன என்பதை நாம் பார்த்தோம். கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. இந்த வாயை சும்மா வச்சுக்கிட்டு இருக்காம, இந்த வாயை அமைதியை வச்சுக்கிட்டு இருக்காம, வாயை திறந்து கர்த்தரை என்ன செய்கிறது? துதிக்கிறது. நீங்கள் ஒரு மணி நேரம் வாயை உம்முன்னு வச்சு பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லையா? வாயை ஒரு மணி நேரம் நீங்கள் உம்முன்னு வச்சு சாப்பிட்டு அப்படி உட்காந்து பாருங்களேன். இந்த மனது ஒரு இடத்துல என்ன செய்யாது? இருக்காது. இது ஜப்பானுக்கு போகும், திடீர்னு லண்டனுக்கு போகும், திடீர்னு அந்நிய நேரத்துக்கு வரும், திடீர்னு சின்னமனூருக்கு போகும், திடீர்னு மதுரைக்கு பறந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வாயை என்ன செய்யக்கூடாது? சும்மா வைக்கக்கூடாது. வாயை சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே எங்கேயா போய் பேசிக்கிட்டே இருக்கணும் போல. அப்படி இல்லை. வாயை திறந்து கர்த்தரை என்ன செய்யணும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா? வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன ரகசியம்? கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு அந்த பாருங்க, எசேக்கியா ராஜா பாருங்க, அவன் என்ன பண்ணினான் பாருங்க, ஆராதனை வீரர்களை, ஆராதிக்கிறவர்களை, துதிக்கிறவர்களை அங்கே அவன் நிறுத்தினான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? ஏற்கனவே இருக்கிறவைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற பொருள்களுக்காக கர்த்தரை துதிக்கும் பொழுது தான் இனி நமக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்யும்? வரும். கரைச்சி கொட்டிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? எந்த நேரமும் இருக்க கூடாது என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு 5வது காரியம், 6வது காரியம், 7வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, 5வதாக அன்றாடம் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் அனுதினமும் தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அன்றாடம் அனுதினமும் தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டு, தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டு அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய அந்த விருப்பமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவ்விதமாய் நாம் வரும் பொழுது யெகோவா நக்கர் நம்மை நித்தம் என்ன செய்வார்? நடத்துவார். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி, கர்த்தர் எப்போ நித்தம் உங்களை நடத்துவார்? எப்போ நடத்துவார்னா அவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு அதை அன்றாடம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அன்றாடம் செய்யும் பொழுதுதான் கர்த்தராலே நாம் நடத்தப்பட முடியும். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்தில் அந்த அனுதினமும், டெய்லியும், அன்றாடம், தினந்தோறும் அந்த வார்த்தை வந்திருக்கு பாருங்க. இதே வசனம் மத்தேயிலும் வந்திருக்குது. ஆனால் அங்கே இந்த வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. எந்த வார்த்தையை? இந்த அனுதினமும்ன்ற வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே கரெக்டாக வந்திருக்குது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில். அனுதினமும் என்ன செய்து? அனுதினமும் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சிலுவை சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என் மனைவி ஒரு சிலுவை, என் புருஷன் ஒரு சிலுவை,
எங்கள் அப்பா அம்மா ஒரு சிலுவை, எங்கள் மாமனார் மாமியா ஒரு சிலுவை. அவங்க டார்ச்சரே பயங்கரமான டார்ச்சராக இருக்குது. இதில் ஆண்டவர் வேற ஒரு சிலுவை என்ன செய்ய சொல்கிறாரு, தூக்கிட்டு வர சொல்கிறாரு. அவங்களுடைய பாருங்க புரிந்து கொள்ளுதல் தவறாக இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சரி, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? தன் சிலுவை எடுத்துக்கொள்வது என்பது எதை குறிக்கிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். தன் சிலுவை என்பது வியாதியை சுமப்பதல்ல. தன் சிலுவையை சுமப்பது என்பது தரித்திரத்தை சுமப்பது அல்ல. தன் சிலுவையை சுமப்பது என்பது தீமையை சுமப்பது அல்ல. தன் சிலுவையை சுமப்பது என்பது பாவத்தை சுமப்பது அல்ல. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வியாதியை சுமப்பது தான் சிலுவையை சுமப்பது என்று அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் நினைக்கிறார்கள். திருச்சபைகளிலும் கூட இவ்வாறு போதித்து விட்டார்கள். வியாதி வந்துருச்சா, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உனக்கு வியாதி என்கிற சிலுவையை கொடுத்துருக்கிறாரு. எனவே வியாதி என்கிற சிலுவை என்ன செய்யணும், நீ வந்து சுமக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. என்ன நோக்கத்துக்காக திறந்த வியாதியை கொடுத்துருக்கிறாரோ யாருக்கு தெரியும்? ரெண்டாவது வருகையில் போய் என்ன செய்வோம் கேட்போம் சொல்லி பாருங்க, அந்த பூசி மொழி அப்படி கொண்டு போயிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்களுக்கு ஒன்று தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், இது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எதையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு? வியாதியை அவர் சுமந்துட்டாரு, தரித்திரத்தை அவர் சுமந்துட்டாரு, தீமையை அவர் சுமந்துட்டாரு, பாவத்தை அவர் சுமந்துட்டாரு. ஆகவே இந்த வியாதி இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அவரும் அந்த வியாதியை, தரித்திரத்தை, தீமையை, பாவத்தை அவரும் சுமந்து நாமும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாத்திரமல்ல, தன் சிலுவையை சுமப்பது என்றால் பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிங்க, கவுச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாது. எது சாப்பிடக்கூடாது? கவுச்சினா உங்களுக்கு புரியுதா? கறி, மீன், முட்டை, கருவாடு இதையெல்லாம் சாப்பிடாமல் இதெல்லாம் வெறுத்துறது தான் என்னது, சிலுவையை சுமக்கிறது என்று நினைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தன் சிலுவையை சுமப்பது என்பது நல்ல துணிமணிகளை பாருங்க உடுத்தாமல் இருப்பது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அருமையானவர்களை கவனியுங்கள், நல்ல துணிமணிகளை பாருங்க நம்ம வந்து உடுத்தாமல் இருக்கிறது தான் சிலுவையை சுமப்பது என்பது பாருங்க மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய எண்ணம் கிடையாது. கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தன் சிலுவையை சுமப்பது என்றால் நல்ல துணிமணிகளை உடுத்தாமல் இருப்பது தான், பீத்தைகளை உடுத்தி கொண்டு இருப்பது தான், ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே பாருங்கள் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் சிலுவை சுமக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். காவி உடையை உடுத்திக்கிறணும். என்ன உடையை உடுத்திக்கிறணும்? காவி உடைய உடுத்திக்கிறணும். வெள்ளை துணியை எடுத்து உடுத்திக்கிறணும். கலர் துணியெலாம் என்ன செய்யக்கூடாது, உடுத்தக்கூடாது. இப்படிலாம் வாழ்கிறது தான் எது, சிலுவையை சுமக்கிறது என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அருமையானவர்களே கவனியுங்கள், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, தன் சிலுவையை எடுத்துக்கொள்வது என்பது எதை குறிக்கிறது? தன் சிலுவையை சுமப்பது என்றால் என்னவென்று சொன்னால், நம்முடைய சுய சித்தத்தை, எதை, நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய சுய திட்டங்களை, நம்முடைய சுய விருப்பங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய பலிபீடத்திலே வைத்துவிட்டு, நம்முடைய சுய விருப்பங்களை அவருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு, நம்முடைய சுய ஆசைகளை அவருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு, நம்முடைய சுய திட்டங்களை அவருடைய பலிபீடத்திலே வைத்துவிட்டு, ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்வது, அதை செய்ய தீர்மானிப்பது, இதுதான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும். எதனுக்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். இவங்க தவறாக நினச்சி வச்சிருக்கிறாங்க பாருங்க. வியாதியை சுமப்பது, கவிச்சி கிவிச்சிலாம் சாப்பிடாமல் இருக்கிறது, நல்ல துணிகளை மணிமணியில் உடுத்தாமல் இருப்பது, காவி வடையை உடுத்திக்கிறது, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, இதுதான் எது, சிலுவையை சுமக்கிறது என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது கிடையாது. சிலுவை சுமப்பதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய சுய ஆசைகளை, நம்முடைய சுய விருப்பங்களை, நம்முடைய சுய திட்டங்களை,
நம்முடைய சுய நோக்கங்களை எல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு, கர்த்தாவே உம்முடைய சித்தம்தான் என்னுடைய சித்தம், உம்முடைய திட்டம்தான் என்னுடைய திட்டம், உம்முடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், உம்முடைய ஆசைகள் தான் என்னுடைய ஆசைகள், அதை ஒவ்வொரு நாளும் நான் தெரிந்து கொள்ளுகிறேன், ஒவ்வொரு நாளும் அதை நான் ஜூஸ் பண்ணுறேன் ஆண்டவரே என்று அதை தெரிந்து கொண்டு அதை செய்து அதற்கு நேராய் போவது, அதை செய்யும்படியாய் தீர்மானிப்பது, அதுதான் தன் சிலுவையை என்ன செய்வது, சுமப்பது ஆகும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் அங்கே சொல்லுகிறார், அவர் அங்கே ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த சிலுவை மரணத்தை தவிர்ப்பதற்கு ஏதாவது வேறு வழி இருக்குதா, மாற்று வழி இருக்குதா, நான் சிலுவைக்கு போய் தான் ஆகணுமா, சிலுவையில் தொங்கி தான் ஆகணுமா என்று அந்த கெச்சமனை தோட்டத்தில் என்ன செய்கிறார், அவர் ஜெபிக்கிறார். அவருடைய மாம்சம் பேசுகிறது அங்கே. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆமென். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னதாக பல காரியங்கள் வந்து நிற்கிறது. இதில் நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம், அதுதான் முக்கியம். கர்த்தருடைய சித்தமா இல்லை சொந்த பந்தங்களுடைய சித்தமா, கர்த்தருடைய சித்தமா இல்லை நண்பர்களுடைய சித்தமா, கர்த்தருடைய சித்தமா அல்லது நம்முடைய சுய சித்தமா, இதில் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? கர்த்தாவே என்னுடைய சித்தங்களை, உறவினுடைய சித்தங்களை, நண்பருடைய சித்தத்தை உம்முடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு உம்முடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்கிறேன், உம்முடைய திட்டத்தை நான் தெரிந்து கொள்கிறேன், உம்முடைய விருப்பங்களை நான் தெரிந்து கொள்கிறேன், அதை செய்ய தீர்மானிக்கிறேன் ஆண்டவர் என்று கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதுதான் எதுவாகும்? சிலுவையை சுமப்பதாகும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை என்ன செய்வதாகும்? பின்பற்றுவது ஆகும். கவனிங்க, இதன் அடிப்படையிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஐ டை டெய்லி, நான் தினந்தோறும் சாகிறேன், நான் தினந்தோறும் சாகிறேன். அது எப்படிங்க டெய்லி சாக முடியுமா? அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ வாசிக்க போகிற அந்த வசனத்தை, ஐ டை டெய்லி, நான் தினந்தோறும் சாகிறேன். தினந்தோறும் எப்படி சாக முடியும்? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். நான் அனுதினமும் சாகிறேன். போதும். நான் அனுதினமும் என்ன செய்கிறேன்? சாகிறேன். அது எப்படிங்க அனுதினமும் சாக முடியுமா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நாள் செத்து செத்து பிழைக்கிறேன்டா. இது அது கிடையாது, இது அது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சாவு அது அல்ல, இது வேற. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சாவு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய சித்தத்தை கீழே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்ய வாழ தீர்மானிக்கிறோமே, அதுதான் இவர் சொல்லுகிற இந்த சாவு. நான் அனுதினமும் சாகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனேயே கண்ணுக்கு முன்னால் பல காரியங்கள் நிற்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இதில் நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன்? இதில் நான் எதை செய்ய போகிறேன்? யாரை பிரியப்படுத்த போகிறேன்? கர்த்தரையா நண்பர்களையா? கர்த்தரையா உறவினர்களையா? கர்த்தரையா நம்முடைய சுய காரியங்களையா? அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்கள், கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் அவர் இங்கே சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய விருப்பங்களை கீழே வைத்துவிட்டு, நம்முடைய ஆசைகளை கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு அவருடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள போகிறீங்க? ஆமென், ஆமென். எனவே இவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்ய தீர்மானிக்கும் போது யெகோவா நக்கர் நம்மை அனுதினமும் என்ன செய்வார்? நடத்துவார். நித்தமும் அவர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு மாமே மச்சானுடைய சித்தம், ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு பெற்றோர்களுடைய சித்தம், ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு புருஷனுடைய சித்தம், ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு மனைவியினுடைய சித்தம், ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு அவங்களுடைய சித்தம். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொண்டு அதை செய்யும் போதுதான்
கர்த்தர் நம்மை அனுதினமும் என்ன செய்வார்? நடத்தி செல்வார். ஆமென். ஓகே, ஆறாவதாக யெகோவா நக்கர் நம்மை அனுதினமும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அனுதினமும் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கும் போது யெகோவா நக்கர் நம்மை அனுதினமும் என்ன செய்வார்? நடத்துவார். அனுதினமும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு அதை அறிவிக்கும் போது அன்றாடம் யெகோவா நக்கர் நம்மை என்ன செய்வார்? நடத்துவார். அனுதினமும் அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, அவருடைய திருப்பணியை நாம் செய்யும் பொழுது, அதை தீர்மானிக்கும் பொழுது, அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அனுதினமும் கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஜெப ஆலயத்திலும் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளிகளில் எதிர்படுகிறவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். எத்தனை நாள்? அந்த தினந்தோறும் என்ற வார்த்தை கவனிங்க. டெய்லி சம்பாஷிக்கிறான். யார் யாரோட சம்பாஷிக்கிறான்? ஜெபாலயத்துக்கு போனால் அங்கே சம்பாஷிக்கிறான். யூதர்களை பார்த்தா யூதர்களை பார்த்து அவர்களோடு சம்பாஷிக்கிறான். அப்புறம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்கள பார்த்து சம்பாஷிக்கிறான். சந்தை வெளிகளில் போனால், மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே எதிர்படுகிறவர்களோடு போய் பார்த்து என்ன செய்கிறான்? அவர்களை சந்தித்து அவர்களோடு சம்பாஷிக்கிறான். சம்பாஷிக்கிறான்னா ஏதோ வெட்டி கதை பேசுகிறான்னு அர்த்தம் கிடையாது. பிரதர் எப்படி இருக்கிறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி என்னத்தையும் தேவையில்லாத காரியத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம் கிடையாது. சம்பாஷணை பண்ணினான்னு என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து, அதாவது கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்த வசனங்கள்லாம் எடுத்து, மேசியாவை குறித்து, அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை குறித்து, அவர் உயிர் தெழுந்ததை குறித்து, அந்த மீட்பின் மூலமாக இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது, தேவ பக்தியுள்ள ஜனங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் அவன் சம்பாஷிக்கிறான். சுருக்கமாக சொன்னா சுவிசேஷத்தை அனுதினமும் என்ன செய்கிறான்? அறிவிக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? இவ்விதமாய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் திருப்பணியை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். போகும்போது வரும்பொழுது அறிமுகமானவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? அனுதினமும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது அனுதினமும் ஆவியானவராலே என்ன செய்யப்பட முடியும்? நாம் அருமையாக நடத்தப்பட முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையாய் நடத்தப்பட முடியும். சிலர் சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எது தடையாக இருக்குது தெரியுமா? வெக்கம். எது? வெக்கம். அவங்க இது நம்மளை நினச்சிருவாங்க. அவங்க நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்துருவாங்க. என்ன ஒரு மாதிரியாக பார்த்துருவாங்க? சுவிசேஷம் மனுஷனுக்கு தேவை. சுவிசேஷம் மனுஷனுக்கு தேவை, அவனுக்கு அவசியம். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அதை அவர் வேற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். சுவிசேஷத்தை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லியிருக்கமா? சொல்லியிருக்கக்கூடாதா? ஆனால் அவர் வேணும்னே அப்படி சொல்கிறாரு. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் இதுக்கு வெட்கப்படணும்னு சொல்கிறதுக்கு அதை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் என்ன செய்யணும்? ஐயோ, இவ்வளோ அருமையான கடவுளே, மெய்யான கடவுளே, நமக்காக ஜீவனை கொடுத்த கடவுளே, நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் சுமந்த தேவனே இவரை ஏற்றுக்கொண்டால் பாவம் மன்னிக்கப்படும், சாபம் தொலையும், தரித்திரம் தொலையும், பீடைகள் தொலையும், குடும்பம் வாழ்வடையும் என்று அவர்களுக்குத்தான் அந்த சுவிசேஷம் தேவை. ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது அது அவர்களுக்குத்தான்
இலக்கை தவிர சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் என்ன செய்யக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன். சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன். வெக்கப்படாமல் சுவிசேஷத்தை நான் அனுதினமும் ஜனங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். ஆமென். ஆகவே வெக்கப்படாமல் அறிவியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா வெட்கத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நிர்வாணமாய் தொங்கினார். எல்லா அவமானத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நம்மை மீட்பதற்காக, இன்றைக்கு அவருடைய அன்பை போய் எடுத்து சொல்வதற்கு, அவருடைய நற்செய்தியை எடுத்து சொல்வதற்கு ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வசனத்திலையும் கூட அந்த அனுதினம் என்ற வார்த்தை வருதா? டெய்லி என்ற வார்த்தை வருதா? வரலையா? வருது. அதனால தான் அந்த வசனத்தில் எடுத்து உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் டெய்லியும் அன்றாடம் சபையிலே என்ன செய்து கொண்டு வந்தார்? சேர்த்து கொண்டு வந்தார். எத்தனை நாள் சேர்த்து கொண்டு வந்தார்? எத்தனை நாள்? நாம் என்ன பண்ணிடுறோம்? அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வாருன்னு சொல்லி ஜெபிக்கிறதோடு நின்றுட்டோம். அன்றாட சுவிசேஷம் அறிவிக்கிறதே கிடையாது. அன்றாட சுவிசேஷத்தை அறிவிச்சாதானே அன்றாட கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற சபையில சேர்த்து கொண்டு வருவார். நாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தானே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருக்கிறோம். அப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் தானே ஏதோ ஒரு ஆத்மா தப்பி தவறி என்கிட்ட விழுந்து எந்திரிச்சு சபைக்கு வரும். எத்தனுக்கு புரியுது நான் சொல்றது? அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்? அன்றைய திருச்சபை மக்கள் அனுதினமும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் என்ன செய்து கொண்டு வந்தார்? சேர்த்து கொண்டு வந்தார். சுவிசேஷத்தை அனுதினமும் அறிவித்தார்கள். அனுதினமும் கர்த்தர் ஜனங்களை ரட்சித்து அவர்களை சபைக்கு என்ன செய்து கொண்டு வந்தார்? அழைத்து கொண்டு வந்தார். நாம் வாரத்தில் ஒரு நாள் அறிவிக்க வேணாமா? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? மாதத்தில் ஒரு முறையாக அறிவிக்க வேணாமா? மார்க்கெட்டுக்கு போகும்போது வரும்போது யாராவது நண்பர்கள், பழைய நண்பர்களை பார்த்து, உறவினர்களை பார்த்து, ஒரு கைக்கூலிக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் இயேசு உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ஓ அப்படியே அவங்க குடும்பத்தில் இந்த காரியம் நடந்திருக்குதா, சரி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், கர்த்தர் நிச்சயம் அந்த காரியத்தை மாற்றுவார், இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களுக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், உயிர் தெழுந்திருக்கிறார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அறிவிக்கணும்னு நினச்சா எப்படினாலும் என்ன செய்யலாம்? அறிவிக்கலாம். நான் அறிவிக்கவே மாட்டேன்னு சொல்லி இருந்தால் அறிவிக்கவே வெக்கமாக இருக்குது, சங்கட்டமாக இருக்குது. அவங்க ஒரு மாதிரி நினச்சிருவாங்கன்னு சொல்லி நமக்கு அறிவிச்சவங்க நினச்சிருந்தாங்கன்னா அறிவிச்சிருக்கவே மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க நமக்கு அறிவிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நல்லா இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். ஆமென். ஆகவே அன்றாட கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் அன்றாடம் அனுதினமும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அனுதினமும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதுதான் அனுதினமும் பாருங்க ஜனங்களை கர்த்தர் சபைக்கு என்ன செய்வார்? சேர்த்து கொண்டு வருவார். சபை வளர ஆரம்பிக்கும். சபை வளரும் சொல்லி ஜெபம் பண்ணா மாத்திரம் என்ன செய்யாது? போதாது. போய் சுவிசேஷ விதைகளை என்ன செய்யணும்? விதைக்கணும். ஆண்டவரே அறுவடை தாரும், ஆத்தும அறுவடை தாரும் ஆண்டவரே. சரி, ஆத்தும அறுவடை வரணும், என்ன பண்ணணும்? இப்போ சுவிசேஷ விதைகளை கொண்டு போய், சுவிசேஷ வசனத்தை கொண்டு போய் என்ன செய்யணும்? விதைக்கணும். நம்ம விதைச்சிருக்கிறோமா? நம்ம எல்லாமே கேள்வி கேட்கணும்.
நம்ம விதைச்சிருக்கிறோமா? விதைச்சாதானே கர்த்தர் தண்ணியை பாய்ச்சுவார், ஆசீர்வாதம்ங்கிற தண்ணியை பாய்ச்சுவார், விளைச்சலை தருவார், சபை வளர ஆரம்பிக்கும், மக்கள் வாழ ஆரம்பிப்பாங்க. ஆமென். ஆகவே அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அனுதினமும் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய வேண்டும். அனுதினமும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, திருப்பணியை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். என்ன செய்தார்கள்? அந்த முதல் திருச்சபை, ஆதி திருச்சபை, அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபை மக்கள் என்ன பண்ணாங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தினந்தோறும். அந்த வார்த்தை கவனிங்க. தினந்தோறும் தேவாலயத்துக்கு போகும்போது, ஏன்னா தேவாலயத்தில் அன்னைக்கு யூதர்கள் தான் போனாங்க, அந்த சினகாக்கில் ஜெபாலயத்துக்கு. இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிறார், அவர்தான் மேசியா, அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர் என்று அவங்களுக்கு தெரியலை யூதர்களுக்கு. அதனால் அன்னைக்கு இருந்த ஜெபாலயத்தில் போய் என்ன செய்கிறாங்க? இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே இவர்தான் ஏன் கிறிஸ்து, மாம்ச அவதாரம் எடுத்து வந்தார்ல இயேசு கிறிஸ்து, இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து, அவர்தான் சிலுவையில் அறைஞ்சிங்க, இவர்தான் ஏன் மேசியா, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன செய்தார்கள்? போய் பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும். இந்த வார்த்தை கவனிங்க. எங்கெங்க? ஜெபாலயத்திலையும், பிறகுங்க வீடு வீடா போறாங்க. நாம வீடு வீடா எதுக்கு போறோம்? ஒன்று என்னத்தையும் தேவையில்லாததை பேசுறதுக்கு என்ன செய்கிறோம்? போகிறோம். இல்லைனா எதையாவது நல்ல மட்டன் சுக்காக்கா போய் அடிச்சுட்டு வருவோம், மாமா வீட்டில், சித்தப்பா வீட்டில், அம்மா வீட்டில் அப்படின்னு போகிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க. ஜெப ஆலயத்திலேயும் வீடுகளிலேயும் தினந்தோறும் அவங்க போகிறாங்க, வீடு வீடாக போகிறாங்க, யோசித்து போகிறாங்க. இங்கே அந்த ஊரில் நம்ம இவங்க இருக்கிறாங்களே, இந்த ஊரில் இவங்க இருக்கிறாங்களே, அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம், அவங்கள போய் விசாரிச்சுட்டு வருவோம், அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவோம், அவங்களுக்கு போய் ஆண்டவர் அறிமுகப்படுத்திட்டு வருவோம், பாருங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து செய்தி, நற்செய்தியை அறிவிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி போய் என்ன செய்கிறாங்க? அறிவிச்சுட்டு வர்றாங்க. அதனால தான் அன்றைக்கு சபை மலன்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? வளர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது, இந்த வீடு வீடாக போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இது எல்லாம் யாருடைய வேலை? பாஸ்டருடைய வேலை. பாவம், அவர் அப்ராணி, அது அவருடைய வேலை. நம்ம நல்லா வேலைக்கு போனோமா, நல்லா சிக்கன் சில்லி போய் அடித்தோமா, மட்டன் சுக்கா வறுத்தோமா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அந்த ஃப்ரெண்டு வீடு இந்த ஃப்ரெண்டு வீடு போனோமா, அது யாருடைய வேலை? எப்படி போயிடுச்சு பாருங்க சபை. இங்கே சபை மக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீடுகள் தோறும் போகிறாங்க, ஒவ்வொரு வீடாக போகிறாங்க, போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ரட்சிப்பு உண்டாகுது, மீட்பு உண்டாகிறது. மக்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, வர ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே அன்றாடம் கர்த்தராலே நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் அன்றாடம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் சுமந்து கொண்டு போய் அநேக மக்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஓகே, 7வதாக அனுதினமும் நித்தமும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் யாரை பின்பற்றணும்? அவரை பின்பற்ற வேண்டும். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யாரை பின்பற்ற கடவன்? கர்த்தர் சொல்றாரு, என்னைய பின்பற்றி வா, என்னைய ஃபாலோ பண்ணு. யாரவோ பின்பற்றி போய்கிட்டு இருக்காத, யாரவோ பின்பற்றி போய்கிட்டு இருக்காத, என்னைய பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாரை பின்பற்றி வா? யாரை பின்பற்றி வா?
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சில காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறார்னா, ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி நாம் போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். ஒவ்வொரு நாள் அவரை பின்பற்றி போனோம். அதைத்தான் அவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தர் அப்ப எதை விரும்புகிறாரு, தன்னை பின்பற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஒரு தீர்க்கதரிசியை பின்பற்றி போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வரம்பெற்ற ஒரு அக்காவை பின்பற்றி போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் எதை விரும்புகிறார், கர்த்தர் அவரை பின்பற்றி நாம் எல்லாரும் போக வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? யார் விரும்புகிறா? கர்த்தர் விரும்புகிறார். என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாள் எழும்பி நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தாவே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், நான் யாரை பின்பற்றி போகலை, நான் உம்முடைய ஆடு ஆண்டவரே, நீர் மெய்ப்பனாயிருக்கிறீர், உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் பின்னால் வருகிறேன் ஆண்டவரே, உமக்கு பின்னால் நான் வருகிறேன், உமக்கு பின்னாலே வரும் பொழுது என்னை அற்புதமாய் நடத்தி செல்வீர், நல்ல மேய்ச்சலை நான் கண்டடைவேன், நான் உள்ளும் புறம்புமாய் மேய்ச்சலை கண்டடைவேன், நான் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். ஆமென். குடும்பத்திலையும் வாழ்வு, சரீரத்திலையும் வாழ்வு, வெளிப்புறத்திலையும் எல்லாவற்றிலையும் வாழ்வு. எப்பொழுது? அவரை நாம் பின்பற்றி போகும் பொழுது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா. எல்லாம் சொல்லுங்க, நீ என்னை பின்பற்றி வா. கர்த்தர் பர்சனலா சொல்றாரு. அங்க மற்ற இடங்கள்லாம் பொதுவாக சொல்ற மாதிரி இருக்குது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இதெல்லாம் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கறத போல இருக்குது. ஆனால் இங்கே பர்சனலாக கொடுக்கறது மாதிரி இருக்குது. அதனால தான் இதை வாசித்தேன். நீ என்னை பின்பற்றி வா. எல்லாம் சொல்லுங்க, நீ என்னை பின்பற்றி வா. அப்போ கர்த்தர் எதை விரும்புகிறாரு? அவரை நாம் என்ன செய்யணும்? பின்பற்றி போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, கர்த்தரை பின்பற்றுவது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரை பின்பற்றுவது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதாகும். அவருடைய வார்த்தையின்படி நடப்பதாகும். அவர் சொல்லுகிற காரியங்களை அப்படியே செய்வதாகும். இதுதான் அவரை பின்பற்றுவதாகும். எனவே அவர் சொல்லுகிற காரியங்களை அன்றாடம் செய்து கொண்டே வரும் பொழுது யெகோவா நக்கர் நம்மை அன்றாடம் அற்புதமாய் என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. நல்லா கவனிங்க. இங்க யாரோ பத்தி ஆண்டவர் பேசுறாரு நீங்க சொல்லக்கூடாது. தன்னை பற்றியும் ஜனங்களை பற்றி பேசுகிறார். தன்னை மேய்ப்பனாக வைத்து ஜனங்களை ஆடுகளாக வைத்து இவர் அங்கே என்ன செய்கிறார்? அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. யாருக்கு பின் செல்லுகிறது? அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆகவே அவர் மேய்ப்பர், நாம் ஆடுகள். நாம் அவர் பின்னாலே செல்ல வேண்டும். வேற யார் பின்னாலே என்ன செய்யக்கூடாது? செல்ல கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் அவருடைய ஆடு,
நான் அவர் பின்னாலே செல்ல வேண்டும், வேற யாருக்கு பின்னாலையும் செல்லக்கூடாது. ஆமே. அங்க ஒரு வரம் பெற்ற ஐயா வந்திருக்கிறாரா, அவர் பின்னால ஓடுறது. அப்புறம் இங்க ஒருத்தர் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரா, இங்க ஓடுறது. அப்புறம் அங்க ஒரு வரம் பெற்ற அக்கா உட்காந்துருக்கிறாங்களா கல்லு மேல, குத்துக்கல்லு மேல, அங்க ஓடுறது. இப்படி ஓடி ஓடியே அநேக கிறிஸ்தவருடைய வருஷங்கள் போயிருச்சு. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வருஷங்களும் காலங்களும் போச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம் கர்த்தர் பின்னாலே போகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பின்னாலே செல்ல வேண்டும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஆமென். ஆகவே யெகோவா நக்கராலே நாம் அன்றாட வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது சொன்ன இந்த 7 காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் தவறாமல் செய்ய வேண்டும். தவறாமல் செய்யும் பொழுது நிச்சயமாகவே யெகோவா நக்கராலே நாம் அன்றாட என்ன செய்யப்படுவோம்? வழி நடத்தப்படுவோம். ஆமென். அந்த வசனத்தை நான் வாசித்து இன்றைக்கு முடிப்போம். ஏசாயா 58:11. அடுத்த வாரத்தில் இன்னொரு நாமத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாயாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எல்லாரும் இருக்கிறீங்களா? இங்கே கர்த்தர் எதை குறித்து பேசுகிறார் என்றால், யெகோவா நக்கர் நம்மை நித்தம் நடத்தினார் என்றால், அல்லது அவராலே நாம் நித்தம் நடத்தப்படுவோம் என்றால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும், அதை குறித்து தான் இங்கே அவர் பேசுகிறார். இங்கே முதலாவதாக என்ன ஆசீர்வாதத்தை கூறுகிறார்? அவராலே நாம் நித்தம் நடத்தப்பட்டோம் என்றால். எல்லாம் இருக்கிறீங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரிய போர்டு போட்டிருப்பாங்க, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கல்யாணத்துக்கு கொண்டு போய் பெரிய போர்டை கொடுத்துட்டு வருவாங்க. கல்யாணத்துக்கு போய் பெரிய போர்டை தயாரித்து பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்துட்டு வருவாங்க. சந்தோஷம், தப்பு இல்லை. ஆனால் அந்த காரியங்கள்லாம் யாருக்கு பலிக்கும்னா, யாரு கர்த்தராலே அன்றாடம் வழிநடத்தப்படுகிறார்களோ, கர்த்தராலே நித்தம் நடத்தப்படுகிறார்களோ, அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே இங்கே முதலாவது ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். வாசிக்கிறேன், கவனியுங்கள். மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. கர்த்தராலே நீங்கள் நித்தம் நடத்தப்பட்டீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? மகா வறட்சியான காலத்தில் ஊரே பஞ்சமாக இருந்தால் கூட நீங்கள் எப்படி இருப்பீங்க? திருப்தியாக இருப்பீங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜம்முன்னு வாழ்வீங்க, செழிப்பாக இருப்பீங்க, எந்த குறைவிலாம் இருப்பீங்க. ஊரே பஞ்சத்தில் இருக்குது, ஊரே பஞ்சத்தில் ஆயிடுச்சான், மழையே பெய்யாமல் போப்போதான், மழை வராமல் போய் பஞ்சம் வர போப்போதான், விளைச்சலே இந்த வருஷம் இல்லையா, எல்லாருக்கும் வேலை போச்சான், எல்லாரும் பாவம் ஊரை பட்டையை கிடந்து மண்டையை போட போகிறாங்க. நீங்கள் அப்படி பேசாதீங்க. தேவனுடைய பிள்ளை அப்படி பேசாதீங்க. நீங்கள் கர்த்தராலே நடத்தப்படுகிறவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய ஜனங்கள், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். ஆகவே மகா வறட்சியான காலத்தில் கூட கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென். எல்லா கரங்களை எடுத்து சொல்லுவோம். மகா வறட்சியான காலத்திலே கூட கர்த்தர் என் ஆத்துமாவை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை அவர் திருப்தியாக்குவார். திருப்தியாக்குவார் என்ன அர்த்தம்? போஷிப்பார் அர்த்தம், தேவைகளை சந்திப்பார் அர்த்தம். நீங்க பஞ்சத்தில் மூழ்கி போக மாட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். பஞ்சத்தில் என்ன செய்ய மாட்டீங்க? காலம் கடைசி காலம் ஆயிடுச்சு பாஸ்டர், கர்த்தர் சீக்கிரம் வரப்போ போறாரு, அதனால அங்கங்க பூகம்பம் பஞ்சம் எல்லாம் வரும். நானும் இப்போ இல்லைன்னுலாம் சொல்லலை, பஞ்சமெல்லாம் வரும். ஆனால் பஞ்சம் நமக்கு கிடையாது. எத்தனை ராமன் சொல்கிறீங்க? பஞ்சம் நமக்கு கிடையாது. ஊரே பஞ்சமாக இருந்துச்சு, எலியா பஞ்சத்தில் கிடந்தாரா? காகங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துச்சு. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, விதைப்பும் இல்லை அறுப்பும் இல்லை, அன்றாட மண்ணா இறங்கி வருது, காடைகள் வருது, அங்கங்கே என்ன செய்யுது? காடையெல்லாம் வருது, செருப்பு தேஞ்சு போகலை, ட்ரெஸ்ஸு பழசாக போகலை, எல்லாரும் ஜம்முன்னு இருக்கிறாங்க. ஆமென். ஆகவே பஞ்சமெல்லாம் அங்கங்கே வரத்தான் செய்யும். ஆனால் பஞ்சம் யாருக்கு கிடையாது?
நமக்கு கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, பஞ்சம் எனக்கு கிடையாது, வறட்சி எனக்கு கிடையாது, தாழ்ச்சி எனக்கு கிடையாது, குறைவு எனக்கு கிடையாது. ஆமென். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தினா அப்படியே இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த அன்னிஞ்சி விளக்கு வரைக்கும் அப்படியே கூட்டிட்டு போய் அந்த பார்த்துக்க, இதான் ஹோட்டல், அதான் பேக்கரி, லேசா அப்படியே வாடை பிடிச்சிக்க, அப்படியே இந்த வாடையிலேயே வந்து என்ன செஞ்சிரு, வீட்டில் படுத்து தூங்கிரு. அப்படியா? கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தினா, கர்த்தர் நித்தம் என்ன செய்வார்? உங்களை போஷிப்பாரு, உங்க தேவையை சந்திப்பாரு, உங்களை திருப்தியாக்குவாரு. ஆமென். மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களுடைய தேவைகள் செய்யப்படும், சந்திக்கப்படும். ஆகவே முதலாவதாக இங்க என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது? மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ரைட். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? கர்த்தராலே நாம் நித்தம் நடத்தப்பட்டோம் என்றால் இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் எலும்புகளை நினமுள்ளதாயாக்குவார். அடே அப்பா, கர்த்தர் உன் எலும்புகளை என்ன செய்வாரு? ஸ்ட்ரென்த் ஆக்குவாரு, பலப்படுத்துவாரு. உன்னுடைய எலும்புகள் எல்லாம் பசும்புள்ளை போல செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய எலும்புகள் ஒன்றாயிலும் முறிக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? போறோம், ஒருவேளை எலும்பு நொறுங்கினாலும் நொறுங்கிடும், யாருக்கு தெரியும்? சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. வாயை திறந்து ஒரு நாள் அவிசுவாசமாய் பேசாதீர்கள். ஆமென். கர்த்தரின் எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். என் எலும்புகள் எல்லாம் பசும்புள்ளை போல் செழிக்கிறது. என் எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாக்குகிறார், ஸ்ட்ரென்த் ஆக்குறாரு. என் எலும்புகள் பலவீனப்படாது. ஏன்னா நான் கர்த்தராலே அன்றாட என்ன செய்யப்படுகிறேன்? நடத்தப்படுகிறேன். ஆமென். எல்லா கரங்களும் இது சொல்லுவோம், கர்த்தர் என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். அந்த குறுக்கு வலி இருக்கு பார்த்தீங்களாங்கய்யா, குறுக்கு வலி, அதுதாயா என்னைய போட்டு என்ன செய்து ஒரு வழி பண்ணுதியா. இதெல்லாம் விசுவாசிங்க, இதெல்லாம் விசுவாசிங்க. கர்த்தர் என் குறுக்கு எலும்புகளை எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆக்குகிறார். கர்த்தர் என் முதுகு தண்டை எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆக்குகிறார். கர்த்தர் என்னுடைய எலும்புகளை எல்லாம், என்னுடைய முழங்கால் எலும்புகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஸ்ட்ரென்த் ஆக்குறாரு. என்னுடைய கழுத்து எலும்புகளை எல்லாம் என்ன செய்கிறார்? கர்த்தர் ஸ்ட்ரென்த் ஆக்குகிறாரு. கர்த்தர் என்னுடைய தலை எலும்புகளை எல்லாம் என்ன செய்கிறார்? கர்த்தர் ஸ்ட்ரென்த் ஆக்குகிறாரு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பாருங்க, கர்த்தராலே அன்றாட நடத்தப்பட்டீர்கள் என்று சொன்னால். ஆமென். ஓகே. மூன்றாவதாக ஆசீர்வாதம் என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். எதை போலவும்? நீர் பாய்ச்சலான தோட்டம். நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்ல பச்சை பசேன்னு இருக்கும், பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும், பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும். இப்போ சாட்டில் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, டேய் அந்த கட்டில் தூக்கிட்டு வாடா, இப்படி போட்டு விட்ற அந்த நிழலில் நல்ல ஒரு தூக்கத்தை என்ன செய்யலாம். பார்த்துருக்குறீங்களா? அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சி. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னைய நித்தம் நடத்துறதுக்கு நீ இடம் கொடுத்தீனா, நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எப்பயுமே பச்சை பசேர்னு பசுமையாக இருப்பீர்கள். ஊரே காஞ்சு போயிருந்தாலும் நீயும் உன் குடும்பம் என்ன செய்வீங்க? நன்றாயிருப்பீர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா காரங்களும் சொல்லுவோம், நானும் என் குடும்பமும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிறோம். அடுத்த ஆசீர்வாதம் என்ன? வாசிப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். எப்படிப்பட்ட நீரூற்று? அது தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, அது நிற்கவே மாட்டேங்குது. சில சொல்லுவாங்கல்ல, என்னதான் செய்வாங்களே தெரிலடா, நம்ம வீட்டில் இவ்வளோ போர் போட்டிருக்க, தண்ணியே வர மாட்டேங்குது. அவங்க வீட்டில் என்ன செய்யுது? கொஞ்சம் தூரம் தான் போரே போட்டிருக்கான், 150 அடி 100 அடி தான் தண்ணி அடித்து ஊற்றுது. ஏன்னா இது கர்த்தராலே நடத்தப்படுகிற வீடு. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எப்போது ஊற்று வத்தாமல் பொங்கி கொண்டே இருக்கும். ஆசீர்வாதங்கள் வற்றாது, சுகம் வற்றாது, பலன் வற்றாது, ஆரோக்கியம் வற்றாது, நன்மைகள் வற்றாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என் வாழ்க்கையில் சுகம் வற்றாது, பலன் வற்றாது, ஆசீர்வாதம் வற்றாது, ஐஸ்வர்யம் வற்றாது, வாழ்வு வற்றாது, பாதுகாப்பு வற்றாது. நான் வற்றாத நீரூற்றை போல இருக்கிறேன்.
ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஓ கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆவியானவரே, அன்றாடம் என்னை நடத்துவதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே நீர் எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கட்டும். நான் உம்மாலே நடத்தப்படும் பொழுது கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து அது பலிக்க ஆரம்பிக்குமே கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம். உம்முடைய நடத்துதலுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், உம்முடைய நடத்துதலுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். ஹalleluya. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களை நடத்தும். சவப்பிள்ளையில் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போய் அதை அறிவிக்கிற பிள்ளைகளாய் சவப்பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. வீடுதோறும் போய் சென்று கர்த்தாவை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் சவப்பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நீங்குவதாக, தாழ்ச்சிகள் நீங்குவதாக, எல்லா எலும்பு வலிகள், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக, எலும்புகள் பலனடைவதாக. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆக்குகிறீர், பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, சுகம், பலம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு எல்லாம் வற்றாமல் அது புரண்டு ஓடுவதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.